அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. சும்ம தவல்லைத்தும் மின் பஅதி ஸாலிக. பாருங்க, சும்ம பிறகு, தவல்லைத்தும் திரும்பி விட்டார்கள், மின் பஅதி ஸாலிக. மின் பஅதி ஸாலிக அப்படின்னாவே அதுக்கப்புறம் அப்படின்னு பொருள். அதன் பின்னர். ஃபலௌலா ஃபஸ்லு அருள் இல்லையென்றால், யாருடைய அருள்? அல்லாஹி அல்லாஹ்வுடைய அருள் இல்லைன்னா, அலைக்கும் வரஹ்மத்துஹு இன்னும் அவனுடைய கருணையும் அவங்க மேலே இல்லைன்னா என்ன இருப்பாங்க? லகுன்தும் மினல் காசிரீன். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய வாக்குறுதியிலிருந்து நீங்கள் திருப்பியும் மீறிட்டீங்க. அப்படி இருந்தும் அல்லாஹ்வுடைய அருளும் அவனது அந்த கருணையும் உங்களை கைவிடலை. அவ்வாறு கைவிட்டிருந்தால் நீங்கள் நிச்சயம் எப்போதோ நஷ்டவாளிகளாக இருப்பீங்க, எப்போதோ பேரிழப்பிற்கு ஆளாகி இருப்பீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வழியில் பிறந்து இருந்தாலும் கூட, வாக்குறுதியை மீறினா கூட அல்லாஹ் அவங்கள தொடர்ந்து மன்னிச்சிட்டே வந்திருக்கான். சரி, அடுத்த ஆயத்து பாருங்க. வலக்கத் அலிம்தும். வலக்கத் வலக்கத்னா திட்டமாக, அலிம்துமு அறிந்து கொண்டீர்கள், அல்லதீன ததவ் வரம்பு மீறியவர்களை, மின்கும் உங்களில், ஃபிஸ்ஸப்தி சனிக்கிழமைகளில், ஃபகுல்னா எனவே கூறினோம், லஹும் கூனு கூனு ஆகிவிடுங்கள், கூனு ஆகிவிடுங்கள், கிரதத்தன் கிரதத்தன் குரங்குகளாக, கிரதத்தன் குரங்குகளாக, ஹாசியின் சிறுமைப்பட்டவர்களாக, ஹாசியின் சிறுமைப்பட்டவர்களாக. இப்போ மேலும் அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் யார் இந்த சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமையில் அந்த வரையறையை மீறுகிறீங்க, அதாவது சனிக்கிழமை ஒரு டெஸ்ட் வைக்கிறான். ஸோ அவங்கள பற்றி நீங்கள் நிச்சயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதாவது இந்த யூதர்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு டெஸ்ட்டு, அவங்களுக்கு டெஸ்ட்டும் நடக்கும், அதே சமயம் அதில் அவங்க ஃபெயிலும் ஆகுறாங்க. அப்போது அதெல்லாம் ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம பொறுமையாக அதை சிந்தித்து பார்க்கணும். இந்த யூதர்களுக்கு அல்லாஹ் இவ்வளோ கொடுத்தானே, ஏன் இவங்க இதை எப்படி நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும் தானே, தெரிஞ்சும் ஏன் தவறு ஷைத்தானோட பாதையை பின்பற்றினாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கும் தெரியும், தெரிஞ்சிருந்தும் அந்த சூழல் ஏற்படுது. ஸோ அதுதான் அல்லாஹ்வுடைய டெஸ்ட்டு. அதுக்கான இது செய்யாதீங்கன்னு சொல்லிடுவான், அதே சமயம் அது செஞ்சால் நமக்கு நல்லது மாதிரியே தோணும், அந்த மாதிரி ஒரு சூழலும் இருக்கும். ஸோ அப்படி இந்த யூதர்களுக்கு சனிக்கிழமைகளில் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கான் அல்லாஹ். ஆனால் அந்த வரம்பை அவங்க மீறினதுனால அவங்க என்ன ஆயிடுறாங்க? சிறுமைப்பட்டவர்களா, அதாவது அசிங்கப்பட்டவர்களா, இன்னும் இழிவுபடுத்தப்பட்டவர்களா, குரங்குகளாக மாறுறாங்க. ஸோ அது என்ன வேலைங்கிறத அல்லாஹ் அடுத்த ஆயத்திலே சொல்லுவான், பொறுமையாக கவனிங்க. பாருங்கள், அந்த குரங்குகளா, அப்போ நிஜமாக அவங்க குரங்குகளாக மாறிட்டாங்களா, அல்லது அவங்க இழிவுபடுத்தப்பட்டாங்களா? இது ரெண்டுமே நம்ம இப்போ அவங்க குரங்குகளாக மாறிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அத்தாட்சி இருக்குமா அப்படிலாம் சிந்திக்கிறத விட, அவங்களுக்கு இழிவு ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அண்ட் இன்னொரு விஷயம், இன்றைக்கும் நீங்கள் அந்த யூரோப்பியன்லாம் எடுத்துக்கிட்டிங்க, இன்னும் இந்த நம்ம எஜுகேஷன், நம்ம கல்வி திட்டங்கள் அதிகமாக யூதர்களால் உருவாக்கப்பட்டது தான்.
யூதர்கள்ன்றது இல்லாமல் பனு இஸ்ராயிலால் உருவாக்கப்பட்டது தான். இப்படி இந்த பனு இஸ்ராயில்கள் இந்த டுவாஃபின் தியரின்னு சொல்லுவாங்க. அதாவது மனிதன் குரங்குலேருந்து படைக்கப்பட்டவன், அதாவது குரங்கோட பரிணாம வளர்ச்சி மனிதன் அப்படின்னு நமக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்னும் யாரை அல்லாஹ் குரங்கா ஆக்குனா அப்படிங்கிறத இங்கே அல்லாஹ் சொல்கிறான், கவனிச்சுக்கோங்க. ஸோ அந்த சனிக்கிழமையில் வரம்பு மீறினவங்களை அல்லாஹ் சிறுமைப்பட்டவர்களா, அதாவது அனைவராலும் வெறுக்கப்பட்டு இழிவடைந்தவர்களாகி விடுங்கள் என்று நாம் கூறினோம். எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ரொம்ப இழிவான நிலையில் இது பனு இஸ்ராயல்கள் இருந்திருக்காங்க. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஸோ அப்படி இருந்தவங்க இப்போ எப்படி இருக்காங்க, அதுக்கெல்லாம் காரணம் என்ன, அல்லாஹ் போக போக நமக்கு புரிய வைப்பான் இன்ஷா அல்லாஹ். பாருங்கள், அடுத்த ஆயத்து பாருங்கள். ஃபஜஅல்நாஹா ஆகவே ஆக்கினோம், நகாலன் எச்சரிக்கை மிகுந்த படிப்பினையாக, லிமா பைன யதைஹா அதற்கு முந்திய பாவங்களுக்கும், லிமா பைன யதைஹா அதற்கு முந்திய பாவங்களுக்கும், வமா ஹல்ஃபஹா அதற்கு பிந்தைய பாவங்களுக்கும், வமௌ இதத்தன் இன்னும் உபதேசமாக, லில் முத்தகீன் அல்லாஹ்வை அஞ்சுபவர்களுக்கு. ஸோ இவ்வாறு அவர்களோட முடிவை, அந்த இறுதி முடிவை அன்னைக்கு வாழ்ந்த மக்களுக்கும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வழித்தோன்றல்களுக்கும் ஒரு படிப்பினையாக, இரையச்சமுடையவருக்கு ஒரு நல்லுரையாகவும் இந்த ஒரு விஷயத்தை நாம் ஆக்கினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். பாருங்கள், அவங்களுடைய முடிவை, அந்த குரங்குகளாக ஆனவங்களுடைய முடிவை நம்பிக்கையுடையவர்களுக்கு நல்லுரையாகவும், இன்னும் அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு ஒரு படிப்பினையாகவும் இருக்கணும் அப்படின்னு இந்த ஒரு ஹிஸ்ட்ரியை அல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்துகிறான். ஸோ இதில் அடுத்து பாருங்கள். ஓகே. ஸோ இதை பற்றின இது இந்த 2 இதோட முடியுது. ஸோ அதனால் ஒரு ப்ராப்பர் அவேர்னஸை நான் கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது இப்போது. அதாவது சனிக்கிழமைகளில் பாருங்கள், இந்த ஆயத்தை எடுத்துக்கோங்க. சனிக்கிழமைகளில் அல்லாஹ் தாலா இவங்களுக்கு ஒரு வரம்பை கொடுத்துருக்கான். அதாவது இந்த ஒரு இடத்துல அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்திருக்காங்கன்னா, ஃபிஷ் அது என்ன மீன் பிடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. ஸோ இது ஒரு கூட்டம்னு நம்ம வச்சுப்போம். ஸோ இந்த ஒரு கூட்டத்தை மீன் பிடிக்க இருக்கக்கூடிய அந்த டைமில் சனிக்கிழமையில் மட்டும் நீங்கள் மீன் பிடிக்காதீங்க. இது இன்றைக்கி நமக்கு சொல்கிறாங்க இல்லையா, வெள்ளிக்கிழமையில் வியாபாரம் செய்யாதீங்க, அது முழுக்க நீங்கள் உங்களுடைய உலக அலுவல்கள்லேருந்து மீறி இது பண்ணி வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா இவங்களுக்கு சனிக்கிழமையில் சொல்லியிருக்கான். ஸோ சனிக்கிழமையில் யாரும் மீன் பிடிக்காதீங்க. அப்போது இவங்க அந்த வரம்பை மீறுறாங்க. ஏன் அப்படின்னா, இது இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் இன்னும் நம்ம அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சம் இதை விட்டு தான் சொல்லுவான். ஸோ இதோட இன்னும் ஆழ்ந்த இது உள்ள குர்ஆனும் நடுவில் இன்னும் அடுத்தடுத்த இதில் வரும் இன்ஷா அல்லாஹ். பட் நான் உங்களுக்கு பேசிக்கான ஒரு அவேர்னஸ்க்காக இப்போ நான் சொல்கிறேன். ஸோ அந்த மீன்கள் அந்த சனிக்கிழமையில் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக பிடிக்கிற மாதிரி கரைகளில் இருக்குது. ஸோ இதை பார்த்தவங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம என்னடா பண்ணுறது நமக்கு, ஏன்னா ஒரு வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இது. அல்லாஹ் சொல்கிறான், நான் தான் வாழ்வாதாரம் தரேன்னு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, மீன் வருதே, ஸோ எப்படியாவது இதை நம்ம விட்டுறக்கூடாது, ஏன்னா மற்ற நாளில் வர்றதை விட இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போது சனிக்கிழமை தானே மீன் பிடிக்கக்கூடாது, இவங்க என்ன பண்ணுறாங்க, முன்னாடியே, அதாவது சில இதுலேயுமே எல்லா சமூகத்துலேயுமே அந்த சமூகமே மொத்தமாக செஞ்சிடாது.
சிலர் செய்வாங்க, சிலர் வேணான்னு நினப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2 கேட்டகரியுமே இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த சிலர் என்ன பண்ணுறாங்க, வெள்ளிக்கிழமையே வந்து இதை வச்சுட்டு அந்த மீன் பிடிக்கிறதுக்கான சாதனங்களை வலையை வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வலையில் அந்த மீன் மாட்டிடும். ஞாயிற்றுக்கிழமை அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதாக சில ஹதீஸ் வந்திருக்கு. இன்னும் வெவ்வேறு வகையான ஹதீஸுகள் இருக்குது. ஓகேவா? நமக்கு தெரிய வேண்டியது மீனை பிடிக்க வேணான்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஆனால் இவங்க மீனை பிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிடணும். இன்னும் அதில் மட்டும் இல்லை, இந்த வெள்ளிக்கிழமைகள்லையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். நம்ம இப்போ நம்ம வேலைக்கு போகிறோன்னு வைங்களேன், இல்லை நம்ம ஸ்கூல் இருக்குதுன்னு வைங்களேன், எல்லாத்துலேயுமே நீங்கள் தொடர்ந்து இருக்க வேணாம், ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் அதை விட அல்லாஹ் கொடுக்கக்கூடிய லீவை பாருங்கள். நீங்கள் இதே வந்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களாம் லீவே எடுத்துக்க முடியாது. சில கம்பெனிலலாம் மாதத்துக்கு ஒரு நாள் லீவு. அந்த லீவே கொடுக்க மனம் இல்லாமல் கொடுப்பாங்க. ஏதோ கஷ்டத்துக்குன்னே அந்த அதிபதிகள் கொடுப்பாங்க. அந்த பாஸஸ் கொடுப்பாங்க. ஆனால் அல்லாஹ் மனிதர்களுக்கு நீங்கள் ஒரு நாள் முழுக்க உங்களுடைய அலுவல்களை விட்டுருங்க, நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் தொழுங்க அப்படின்னா, இப்போ ஜும்மா தொழுவ சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம முழுக்க முழுக்க ஜும்மாலேயே இருக்கோமா, பள்ளியிலேயே இருக்கோமா? இல்லை, ஒரு நல்ல உடை அணிந்து ஒரு நல்ல உணவும் அருந்தி தொழுது முடிச்சுட்டு வந்து நம்ம மனைவி மக்களோட நம்ம கணவர் அந்த ஃபேமிலியோட ஒரு நாள் முழுக்க ஒரு மனிதன் இருந்துட்டான் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய அந்த 6 நாட்களுமே சிறப்பாக அவனுடைய வேலையை செய்வான். இது இன்றைக்கி சைக்காலஜிக்கலாக ப்ரூவ் ஆன ஒரு விஷயம். அதுக்காகத்தான் எல்லாருமே லீவே கொடுக்குறாங்க. ஸோ ஏன்னா அந்த ப்ரொடக்டிவிட்டி, அதாவது நல்ல திறம்பட அவங்க செயலில் ஈடுபடுவாங்க, அவங்களுடைய வேலைகளில் ஈடுபடுவாங்க, அவங்க ஃபேமிலியோட ஒரு நாள் முழுக்க நல்ல அழகான முறையில் ஸ்பெண்ட் பண்ணா அப்படின்ட்டு தான் இந்த லீவே. ஆனால் இன்றைக்கி சூழல் எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு நாள் முழுவதும் நம்ம வந்து பெண்கள் சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபுட்டுலையே இருப்பாங்க. சமைச்சு 5 டிஷ்ஷு 6 டிஷ்ஷு சமைப்போம். பசங்க பிள்ளைங்க வீட்டுக்காரர் எல்லாம் என்ன பண்ணுவீங்க, ஃபோன் பார்க்குறது, விளையாடுறது, மெயினாக ஃபோன் இப்படி இருக்குது. ஆனால் இப்போ நம்ம 2 பேர்த்துக்குள்ளே அந்த இணக்கம் என்னாகுது? நான் உண்மையிலேயே அல்லாஹ் இந்த இது கொடுத்ததுக்கான நோக்கம் வந்து ஒரு சைடு நம்ம சிந்திச்சு பார்த்தா இதையும் நம்ம சிந்திக்கலாம். ஏன்னா அல்லாஹ் தாலா அந்த குடும்ப பிணைப்பையும் வந்து ரொம்பவே முன்னிறுத்தி இது பண்ணுறான். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹவ்வாவை தான் நீங்களும் உங்கள் மனைவியும் இருங்கன்னு தான் சொல்லுவான். ஏன் நீங்களும் உங்கள் குழந்தைகளும் இருங்கன்னு சொல்லலை, நீங்களும் உங்கள் பெற்றோர்களும் இருங்கன்னு சொல்லலை, நீங்களும் உங்கள் மனைவியும் இங்கே இருங்கன்மா. இப்போ ஏன் அப்போ அந்த மனைவி அந்த கணவனுக்கான அந்த உறவு, அந்த விஷயம், அதெல்லாம் சிந்திக்கணும். அத்தா அம்மா 2 பேருக்கான அந்த இம்பேக்ட் வந்து அவ்வளோ ஒரு 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 நல்ல ஒரு பாண்டு. ஆனால் இன்றைக்கி டிவி, அந்த ஃபோனு இதெல்லாம் ரொம்ப நம்மளை மாற்றுது. ஆனால் உண்மை அது கிடையாது. என்ன தான் அத்தாக்கு மகளை பிடிச்சாலும் அம்மாவுக்கு மகனை பிடிச்சாலும் உண்மையிலேயே அத்தாக்கும் அம்மாவுக்கும் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் மகன் மகள் எல்லாமே. இதுதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த வெள்ளிக்கிழமைகளை இன்றைக்கி நம்ம எப்படி உபயோகிக்கிறோம்? அவங்க மட்டும்தான் அன்றைக்கி சனிக்கிழமையில் வரம்பு மீறினாங்களா? இன்றைக்கி நம்மளும் வெள்ளிக்கிழமையில் வரம்பு மீறத்தான் செய்கிறோம். பட் ஸ்டில் அது எவ்வளோ ஒரு இம்பேக்ட் தெரியுமா? அந்த ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்காமல், ஃபேமிலியை கவனிக்காமல், ஏன்னா நம்ம வந்து அல்லாஹ்கிட்ட நம்ம வந்து அந்த ஒரு ஜும்மா தொழுகிறதுல அல்லாஹ்க்கு என்ன வரப்போகுது? அல்லாஹ்க்கு எதுவுமே இல்லை. ஆனால் அதை நம்ம ப்ராப்பராக ஜும்மா தொழுதுட்டு வந்து ஒரு நல்ல உணவு உண்ணுட்டு நல்ல நல்ல ஃபேமிலியோட
மனைவி மக்களோட நல்லபடியாக அந்த ஒரு ஒரு விளையாட்டு, ஒரு பேச்சு, ஒரு சிரிப்பு இதெல்லாம் முடித்து நம்ம இருந்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆனால் இன்றைக்கான சூழல் எப்படி இருக்குது? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம என்ன ஆனால் இதெல்லாம் நம்ம மாற்றிட முடியுமா? அப்போ நான் மாற்றிடுவேன் அப்படியும் நம்மளால் முடியாது. பட் இதுதான் நடந்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் ஆகுது நம்ம மனதில் இருக்கணும். சரியா? அப்போ அவங்கள இழிவுபடுத்திட்டான்ல அந்த சமுதாயத்தை. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சமுதாயத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக ஆயிடுறாங்க. ஸோ இதை காமிச்சு அல்லாஹ் சொல்கிறான், இது ஒரு படிப்பினை உங்களுக்கு. இவ்வாறு இவங்களோட இறுதி முடிவு அந்த மக்களுக்கும் அன்னைக்கு வாழ்ந்த மக்களுக்கும் அவங்களுக்கு பிறகு வந்த மக்களுக்கும் இன்னும் இரையச்சமுடையவங்களுக்கும் ஒரு படிப்பினையாக இருந்துச்சு அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். சரியா? அடுத்த ஆயத்து பாருங்கள். இது கால மூசா, இன்னும் இதையும் நினைவு கூறுங்கள். என்னன்னா, மூசா லிகௌமிஹி, தன் சமுதாயத்துக்கு, இன்னல்லாஹ, அதாவது நிச்சயமாக அல்லாஹ், யாமுருக்கும், உங்களை ஏவுகிறான், அன் தத்பஹு, நீங்கள் அறுப்பதற்கு, பக்கரத்தன், ஒரு பசுவை, காலு, கூறினார்கள், அதத்தஹிதுனா, எடுத்துக்கொள்கிறீரா, ஹுசுவன், பரிகாசமாக, ஹுசுவன்னா பரிகாசம், கால அஊது பில்லாஹி, அவர் கூறினார், அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், அன் அக்கூன மினல் ஜாஹிலீன். நம்ம என்னென்ன யாரெல்லாம் பார்த்துட்டு வரோம்? காஃபிரின் பார்க்குறோம், அடுத்து முஷ்ரிக்கீன் பார்க்குறோம், முத்தகீன் பார்த்தோம், இது ஜாஹிலீன். ஸோ ஜாஹிலீன்னா அறிவியலிகளில் நான் ஆகுவதை விட்டு அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்போது அல்லாஹ் அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தை சொல்கிறான். நினச்சி பாருங்க, மூசா தன்னோட சமூகத்தாரிடம் ஒரு பசுவை நீங்கள் அறுக்கணும் அப்படின்னா அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு கட்டளை இடுகிறான் என கூறினார். அப்போது அவர்கள், மூசாவே, நீர் எங்களை கேலி செய்கிறீரா என்றார்கள். அதற்கு அவர், நான் அவ்வாறு அறிவியினர்களில் ஒருவனாகி விடுவதிலிருந்து இறைவனிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்றார். ஸோ இதுக்கு உள்ள ஹதீஸ் அண்ட் இதுக்கு உள்ள ஒரு பெரிய விஷயமே இருக்கும். இது அநேகமானவர்களுக்கு தெரியும். ஏன் இந்த பசுவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அறுக்க சொன்னாங்க அப்படின்னு. பட் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். அண்ட் இதுக்குள்ளே நிறையா இம்பேக்ட் இருக்குது. பட் நம்ம மேலாப்பில் குரானில் உள்ள விஷயங்களை மேலாப்பில் பார்க்குறதுனால நம்ம அதோட விஷயங்களை மட்டும் பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னா, மூசாவுடைய சமுதாயத்தில் ஒரு கொலை விழுந்துடும். அந்த 12 கூட்டமாக இருக்காங்க இல்லையா, அதில் ஒருவன் இறந்துருவான். அப்போ யாரோ கொலை பண்ணிட்டாங்க, யார் பண்ணதுன்னு தெரியாது. ஸோ இதில் ஒரு குழப்பம் வரும். அப்போ அந்த டைமில் அல்லாஹ் அவங்களுக்கு கட்டளை இடுவான், ஒரு மாடை கொண்டு அறுங்க, அறுத்து அதோட வாழை வச்சு அந்த மனிதனை அடித்தா அவன் எந்திரிச்சு பேசிடுவான். அவன் எந்திரிச்சு அந்த யார் கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி இறந்துருவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹதீஸு பரவலாக இருக்குது. பட் எனிஹவ் அதெல்லாம் நம்ம ஆழ்ந்து உள்ளே போகிறதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. நம்ம முதல்ல குரானில் இருக்கிற விஷயங்களை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டே வருவோம். அப்போ இதுதான் காரணம். அப்போது இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பசுவை அறுக்க சொல்லும்போது இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, என்ன நீங்கள் விளாட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு அவர் சொல்கிறாரு, நிச்சயமாக நான் ஜாஹிலீனில் ஒருவனாக ஆகலை, அதாவது அறிவியினர்களில் ஒருவனாக ஆகிறதுலேருந்து
இறைவனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? இந்த இடம்தான் அந்த மாடோட விஷயம். சரி, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அப்போது ஒரு தடவை மாடை அறுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இவங்க என்ன கேலி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவங்களுடைய அந்த சமுதாயத்தில் மாடை பலி கொடுக்க சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு அப்போ ஆரம்பித்த ஒரு விஷயமா இருக்குது. அல்லாஹ்விடமிருந்து ஒரு வார்த்தை வந்திருக்கு. இதை மனசில் வச்சுக்கோங்க. இதனால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியும் உள்ளே இருக்குது. அதெல்லாம் போக போக நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி அல்லாஹ் அவங்கள மாடை பலி கொடுக்க சொன்னால், ஆனால் அதுக்கு இவங்க கேலி செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம், நான் அறிவியினர்களில் ஒருவனாக ஆகிறத விட்டு எனக்கு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாம்மா? அடுத்த ஆயத்து பாருங்கள். காலுத் ஊலனா, அவங்க கூறினார்கள், உதுனா பிரார்த்திப்பீராக, எங்களுக்காக, லனா எங்களுக்காக, ரப்பக இறைவனிடம், யுபையின் லனா எங்களுக்கு விவரிப்பான், யுபையின்னா விவரிப்பான், மாஹிய அது என்ன, கால இன்னஹு யகூலு நிச்சயமாக அவன் கூறுகிறான், இன்னஹா பக்கரத்துன் நிச்சயமாக அது பசு, அல்லா ஃபாரிதுன் கிழடு அல்ல, அது பக்கரா, அந்த பக்கரத்துன் அது ஃபாரிசுன்னா கிழடு அல்ல, வலா இன்னும், பிக்ருன் இளம் கன்றும் அல்ல, பிக்ருன் அதுவும் இல்லை, அவானும் பைன அதுக்கு மத்தியில் நடுத்தரமானது, தாலிக ஃபஃப்அலு எனவே செய்யுங்கள், மா துமரூன்னா ஏவப்படுகிறீர்கள். அப்போ அவர்கள் கூறினார்கள், அது எத்தன்மையுடையது, அதாவது நீங்கள் பசுவை அறுக்க சொல்கிறீங்க, பலி கொடுக்க சொல்கிறீங்க, அந்த பசு எத்தகைய தன்மையுடையது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அது எந்த தன்மையுடையதுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள், இப்போ சொல்கிறதுக்கு உங்கள் இறைவன்கிட்டையே எங்களுக்காக கேளுங்க அப்படிங்கிறாங்க. உமது இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக அப்படின்னு அந்த மக்கள் கேட்குறாங்க. அதற்கு அவர் சொல்கிறாரு, நிச்சயமாக அந்த பசுவானது கிழடும் கிடையாது, கண்ணுக்குட்டியும் கிடையாது, நடு வயதுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு இறைவன் கூறுகிறான். எனவே உங்களுக்கு இடப்படுகின்ற கட்டளையை செயல்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல் விஷயம், அந்த மாடு எத்தகையதாக இருக்கணும், அது கிழடாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் கண்ணுக்குட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு நடுத்தரமான மாடை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு உங்கள் இறைவன் கட்டளையிடுகிறான். அப்போ இறைவனுடைய கட்டளையை செயல்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், காலுத் ஊலனா ரப்பக்க திருப்பியும் துவா பண்ண சொல்கிறாங்க, திருப்பியும் கேட்க சொல்கிறாங்க அவங்களுடைய ரப்பிட்ட. யுபையில் லனா மா லவ் நுஹா திருப்பியும் கேட்க சொல்கிறாங்க. லவ் நுஹா அப்படின்னா நிறம். ஃபஸ்ட்டு அதோடைய தன்மையை கேட்க சொன்னாங்க, அடுத்து அதன் நிறத்தை கேட்க சொல்கிறாங்க. அதன் நிறம் கால இன்னஹு யகூலு. ஸோ இப்போ மூசா சொல்கிறாரு, நிச்சயமாக யகூலு அவன் கூறுகிறான், இன்னஹா பக்கரத்துன் சஃப்ரா ஃபாகிஉ தூய்மையானது, லவ்னு சஃப்ரானா இங்கே மஞ்சள்னு இருக்குல்ல, மஞ்சள்னு இருக்குது. ஆனால் நமக்கு தெரியும் சாஃப்ரான்னு நம்ம எந்த நிறத்தை சொல்லுவோம்,
ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷனில் நமக்கு நிறையா கொஞ்சம் குளறுபடிகள் இருக்கலாம். குளறுபடி கிடையாது, நமக்கு புரியாமல் இருக்கலாம். சரியா? மஞ்சள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு தமிழில் மஞ்சள்னால் அந்த நிறத்தை தெரியும். ஆனால் உண்மையிலேயே அந்த மஞ்சள் அப்படின்னு கெட்டியான மஞ்சள் அப்படின்னா அந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு அந்த மாதிரி நிறத்தை குறிக்கும். ஸோ சஃப்ரா அப்படின்னா அந்த ஒரு மாதிரி இளஞ்சிவப்பு மாதிரி ஒரு மாதிரி ஆரஞ்சு மாதிரியான நிறம், அது சஃப்ரான் தெரியும் இல்லையா, அந்த நிறம். ஸோ ஃபாக்கியூ லவ்னுஹா. ஸோ தசுர்ரு அது மகிழ்விக்கும். நாசிரீன், நாசிரீன்னா பார்ப்பவர்களை. ஸோ திருப்பியும் அவங்க கேட்குறாங்க, மூசாவே அதன் நிறம் என்ன அப்படின்னு எங்களுக்கு சொல்லுமாறு உமது இறைவன்கிட்ட நீர் வேண்டுவீராக அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நிச்சயமாக அது மஞ்சள் நிறமான பசுவாக இருக்கும். ஸோ அந்த மஞ்சள் நிறமான பசு அப்படிங்கிறது நல்லா கெட்டியான மஞ்சள், சாஃப்ரான். அங்கே எல்லாம் என்ன சொல்கிறான் பாருங்கள், சஃப்ரா. சஃப்ரானா இன்றைக்கி நீங்கள் அடித்து பாருங்கள், சிவப்பு கலரில் என்ன மாடு இருக்குது அப்படின்னு. ரெட் ஹீஃபர் அதையும் கொஞ்சம் அடித்து பாருங்கள். ஸோ அந்த ஒரு மாதிரி சிவப்பு நிறமான மாடாக இருக்கும். ஸோ அதனுடைய நிறம் பார்க்குறவங்கள ரொம்ப பரவசப்படுத்தும், அதாவது ரொம்ப அப்படியே ஆச்சரியப்படுத்தும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதை பார்த்தாவே. ஸோ பரவசப்படுத்தும் அப்படின்னா அவ்வளோ ஒரு அருமையான ஒரு நிறமாக இருக்கணும் அது. ஸோ அத்தகைய வண்ணம் பாருங்கள், வண்ணத்தில் அடர்த்தியாக இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. ஸோ அடர்த்தியான மஞ்சள் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு மாதிரி, ஆரஞ்சுக்கும் அடுத்து ஒரு மாதிரி செம்மண் கலர் மாதிரி ஒன்று வரும். ஸோ நீங்கள் அடித்து பாருங்கள், ரெட் ஹீஃபர் அப்படின்னு அடித்து பாருங்கள், தெரியும். இன்றைக்கி பரவலாக உங்களுக்கு காதுகளில் வரக்கூடிய விஷயமாக இருக்கும் இந்த வார்த்தைகள், ரெட் ஹீஃபர் அப்படின்னு. அப்படி வரல அப்படின்னா வரும், இனி வரும் உங்களுக்கு, நீங்கள் தேடி பாருங்கள். ஸோ அதோட நிறம் இப்படி இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அடுத்து காலுது ஊலனா பாருங்கள், திருப்பியும் ஊலனா திருப்பியும் துவா செய்யுங்கிறாங்க. எதுக்கு? ரப்பக்க உங்கள் இறைவன்ட்ட. யுபைல் லனா மாஹிய இன்னல் பக்கர தஷாபஹ அலைனா. திருப்பியும் அந்த பக்கராவோட இன்னொரு தன்மையை கேட்க போகிறாங்க. என்னன்னு பாருங்கள். சிஸ்டர், அந்த ரெட் ஹேப்பர் அதை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம், கொஞ்சம் சிறு விளக்கமாக சொல்லிடுங்களேன். ஏன்னா நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதோட விளக்கத்தை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே 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 அதாவது ரெட் ஹீஃபர் அப்படிங்கிறது ஒரு மாடு, அது ஓகேவா? ஸோ இன்றைக்கி இஸ்ரேல் அந்த ரெட் ஹீஃபரை பலி கொடுக்கணும் அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க, சரியா? ஸோ இது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த ரெட் ஹீஃபர் ஏன் பலி கொடுக்கணும், என்ன விஷயம், இது எல்லாம் அல்லாஹ் போக போக நமக்கு புரிய வைப்பான். ஆனால் உடனே இது ஏதோ இருக்கே அப்படின்னு நமக்கு ஆர்வம் வரணும், வந்தால் போதுமானது. அதனுடைய கரெக்டான வழிமுறையை அல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்துவான். ஸோ இப்போ குரானோட பேசிக்காக நம்ம உள்ளே போயிட்டே இருக்கோம். ரெட் ஹீஃபர் அப்படிங்கிறது ஒரு மாடு. இன்றைக்கி இஸ்ரேல் அநேகமாக ஏப்ரல் 27 அந்த டைமில் அவங்க பலி கொடுத்துருக்காங்க, தங்களுடைய நாடு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கூடவே அதில் நிறைய இது இருக்குது, தீட்டு கழிதல், அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வரும். அதெல்லாம் சொன்னால் நேரம் பத்தாது. கூடவே அதெல்லாம் இன்னும் தெளிவாக சொல்லக்கூடிய எத்தனையோ யூடியூப்ஸில் நீங்கள் பார்க்கலாம். தமிழ் யூடியூப்ஸ்லேயே அவ்வளோ இருக்குது. நீங்கள் ரெட் ஹீஃபர் அப்படின்னு அடித்தாவே போதுமானதாக இருக்கும், சரியாம்மா? ஸோ அதில் நீங்கள் பாருங்கள். இன்னும் அது ஆனால் உங்களுக்கு இப்போ அதோட அவேர்னஸ், இப்போது இதெல்லாம் 2019 இது பற்றின அவேர்னஸ் எங்களுக்கு வந்துச்சு.
ஆனால் அவங்க அப்போ சொன்னாங்க 2024 பலி கொடுப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி அது நடந்தது. ஸோ அதுக்குரிய உள்ள என்னெல்லாம் ப்ராசஸ்ஸு பொலிட்டிக்ஸு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க we took 5 வருடம் ஆச்சு. ஆனால் அது இன்னும் நமக்கு தெரிய வேண்டியது பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் டைம் எடுக்கும். ஒவ்வொன்றும் நமக்கு ஃபுல்லாக புரிகிறதுக்கு டைம் எடுக்கும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, அதுக்காக ரொம்ப நீங்கள் உள்ளே இறங்குனீங்க அப்படின்னா அதுலேருந்தும் உங்களால் மீள முடியாது. ஸோ அதனால தான் கொஞ்சமாக இருக்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம போகிறோம். சரியாம்மா? ஸோ ரெட் ஹீஃபருங்கிறது மாடுகள், அதுதான். அது இஸ்ரேல் வந்து கொண்டு போயிருக்கு. அப்போ இஸ்ரேல் கொண்டு போயிருக்குன்னா அதுக்கான ரீசன், இன்னும் இதை பற்றின இன்னும் முழுக்க விவரங்கள் எல்லாமே வந்து அல்லாஹ் குரானில் 1 by 1 நமக்கு புரிய வச்சுட்டே வருவான். அந்த நியத்தோட நீங்கள் குரானை பாருங்கள். சரியாம்மா? ஸோ யுபையில் லனா மாஹிய இன்னல் பக்கர தஷாபஹனா குழப்பமாகிவிட்டன, அலைனா எங்களுக்கு, வ இன்னா இன்ஷா அல்லாஹ். இப்போ இவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இன்னும் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ் நாடினால் லமுஹ்ததூன் நாங்கள் நேர்வழி பெறுவோம். அப்போ அந்த கலரையும் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போவும் அவங்க என்ன சொல்கிறாங்க, மூசாவே அதோட தன்மை வந்து எங்களுக்கு தெளிவாக இருக்கும்படி உன் இறைவனை வேண்டுவீராக. ஏன்னா நிச்சயமாக அந்த பசு எது அப்படிங்கிறதுல எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுருச்சு. மேலும் அல்லாஹ் நாடினால் உரிய பசுவின் பக்கம் நாங்கள் வழிகாட்ட பெறுவோம். அப்போ நீங்கள் இவ்வளோ சொல்லியும் எங்களுக்கு புரியலை, குழப்பமாக இருக்குது. அல்லாஹ் நாடினா இன்னும் எங்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல் இருக்கும் அப்படின்னா அந்த அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாங்கிற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. சரியா? அவங்களுக்கு குழப்பமாக இருக்குது அது என்ன பசுன்னு. சரியா? அடுத்து பாருங்கள், கால இன்னஹு யகூலு இன்னஹா பக்கரத்துல் லாதலூலுன். இப்போது லாதலூலுன்னா பயன்படுத்தப்படாதது. தலூல் நம்ம சொல்லுவோம்ல உழுது, இங்கே பாருங்கள் தலூல். மோஸ்ட் ப்ராபப்ளி அரபியும் தமிழும் கொஞ்சம் சேமாக இருக்கிற மாதிரியே தோணுது. ஸோ தலூல் பயன்படுத்தப்படாதது. துசீரு உழுவதற்கு, துசீரு அந்த நிலத்தை உழுவதற்கு பயன்படுத்தப்படாதது. அர்தனா நிலத்தை. வலா தஸ்கீனா நீர் இறைக்காதது. ஹர்ஸ விளை நிலத்திற்கு. முசல்லமத்துன் குறையற்றது. அல்லாஷியத்த ஸோ வடு எதுவுமே இருக்காது. ஃபீஹா காலுல் ஆன ஜித்த ஸோ இப்போது வந்தீர். பில் ஹக் இப்போ உண்மையை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்ட்டு. ஃபதபஹூஹா அதை அறுக்கிறாங்க. வமா காது அவர்கள் நெருங்கவில்லை. யஃப்அலூன் அப்போ மூசா வந்து சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மாடு, ஏன்னா இவங்களுக்கு அந்த மாடு கலர் சொல்லிட்டாங்க, அதோட வயசு சொல்லிட்டாங்க, அப்படி இருந்தும் இவங்களுக்கு குழப்பமாக இருக்குது. அப்போ அல்லாஹ் அகெயின் மூசா சொல்கிறாரு, அந்த மாடு வந்து பூமியை நம்ம பார்ப்போம்ல விவசாயத்துக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விவசாயத்துக்கு பயன்படுத்தியிருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மாட்டு வண்டிலாம் பூட்டி கொண்டு போவாங்கள்ல, லைக் அந்த மாதிரி பயன்படுத்தியிருக்கக்கூடாது. அதாவது அது எந்த வேலையுமே செஞ்சுருக்கக்கூடாது. அதே மாதிரி எந்தவித வடுவும் இல்லாமல் இருக்கணும். எந்த விதமான வடுனா ஏதாவது காயம் எதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு இவர் சொல்கிறாரு.
இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ தான் நீங்கள் சரியான விளக்கத்தை தரீங்க அப்படின்ட்டு அவங்க அந்த பசுவை அறுக்கிறாங்க. ஆனாலும் அவங்க அதை முழு மனசோட செய்யலை. சரியா? ஸோ இப்போ இது நீங்கள் குரானை திருப்பி நம்ம புதுசாக நோக்குறோம். ஸோ எதுக்காக அதை அறுக்க சொன்னால் அதெல்லாம் எல்லாம் இங்கே சொன்னான்னா, எதுக்காக அந்த மாடை அறுக்க சொன்னேன் அப்படின்னு எல்லாம் இங்கே எதுவும் சொல்கிறான்னா இல்லை. ஸோ அதனால் நம்மளும் அதெல்லாம் சிந்திக்க வேணாம், எதுக்கு அறுக்க சொன்னால் அப்படின்லாம். ஆனால் ஒரு மாடை அறுக்க சொல்லியிருக்கான், அதனுடைய தன்மைகள் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கான். சரியா? இவங்க 1 by 1 கேட்டு கேட்டு கடைசியில் இதுதான் மாடுன்னு தெரிஞ்சப்புறம் மனசே இல்லாமல் கடைசியில் அறுத்துருக்காங்க, பலி கொடுத்துருக்காங்க. இதுதான் விஷயம். சரியா? இன்றைக்கும் நீங்கள் அந்த ரெட் ஹீஃபர் அதே மாதிரி அவங்க அதுக்குன்னே தனியாக அதை இது பண்ணி 1 by 1 அது எந்த வேலைக்கும் பழக்கப்படுத்தாமல் எந்த ஒரு இதுவும் செய்யாமல் அதை ரெடியாக இது பண்ணி 1 by 1 அறுக்க இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் அது நடக்குது. அநேகமாக அது முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சடங்கு, யுத்தத்துக்கு அப்புறம் அந்த ஒரு சடங்கு பட் இது நம்ம இன்றைக்கும் நம்ம நிறைய இடங்களில் பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்சு அந்த மூவிஸில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஏதாவது ஒரு யுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி மாடை தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ ஜஸ்ட் அல்லாஹ் சொல்லியிருக்கான், மாடை அறுக்க சொல்லியிருக்கான், அதுக்கு இவங்க மாடை அறுத்துருக்காங்க. அதுவும் முழு மனசாக அறுக்கலை. ஆனால் அல்லாஹ் சொல்லிட்டான், வேறு வழி இல்லாமல் இவங்க அறுத்துருக்காங்க. அவ்வளோதான். எதுக்காக அறுத்தாங்க, என்ன ரீசன், இதனால் என்ன படிப்பினை, இதெல்லாம் நம்ம குரானில் அடுத்தடுத்த வசனங்களில் நமக்கு வரும். சரியாம்மா? ஸோ எல்லாமே ஒரே நேரத்தில் அதே சமயம் எல்லாமே சிந்திக்காமல் உடனே வருது அப்படின்னா நம்ம அதை மறந்துடுவோம். அதே சமயம் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது, அதே மாதிரி அதை பற்றின சிந்தனை நமக்கு வரும்போது இன்னும் தெளிவு இருக்கும் நமக்கு. சரியா? ஸோ கொஞ்சம் பொறுமையாக அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா? அடுத்த ஆயத்து பாருங்கள். وَإِذْ قَتَلْتُمْ نَفْسًا فَادَّارَأْتُمْ فِيهَا வல்லாஹு மஹ்ரிஜும் மா குன்தும் தக்துமூன். ஸோ மேலும் இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறுங்கள். நீங்கள் ஒருவனை கொலை செய்துவிட்டு அது பற்றி தர்கித்து ஒருவர் மற்றொருவர் மீது குற்றம் சாட்டி கொண்டிருந்தீர்கள். ஆனால் நீங்கள் மறைத்து கொண்டிருந்தவற்றை அல்லாஹ் வெளிப்படுத்த முடிவு செய்தான். ஸோ ஒருத்தனை கொன்னுட்டு நான் இல்லை நீ இல்லைன்னு அவங்க தர்க்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அல்லாஹ் இவங்க மனசுக்குள்ளே இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சும் அவங்க மறைச்சிட்டாங்க இல்லையா? ஸோ ஒரு குழப்பம். ஒருத்தவனை தானே கொன்னா அப்படின்னு சிந்திக்க முடியாது. ஒருத்தவனை கொன்னதுனால ஏற்பட்ட அந்த குழப்பம். ஸோ அப்படி அல்லாஹ்வுடைய விஷயம் என்ன, அவன் இந்த பூமியில் குழப்பமே வரக்கூடாது அப்படிங்கிறான். ஸோ அந்த குழப்பத்தை முடிச்சு விடுறதுக்காக, அந்த குழப்பத்தை நீக்கிறதுக்காக அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவங்களுடைய மறைத்து வச்சிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வெளிப்படுத்த முடிவு செய்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். ஸோ ஃபகுல்னா திரிபூஹு பிபஅஸிஹா ஃபகுல்னா திரிபூஹு பிபஅஸிஹா கஸாலிக யுஹ்யில்லாஹுல் மௌத்தா வயுரீக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தாக்கிலூன். இப்போ அந்த அறுக்கப்பட்ட அந்த பசு. ஸோ பாருங்கள், அல்லாஹ் ஒரு விஷயம் ஒரு கரெக்டான ஃப்ளூவில் கொண்டு வரான். ஃபஸ்ட்டு எதுக்கு அந்த பசு அறுத்தாங்கங்கிறத சொல்கிறான். பசு அறுத்தாங்க, அதனுடைய தன்மை இப்படியாக இருந்ததுன்னு சொல்கிறான். அடுத்து நம்ம மனசுக்கு வருமே, ஏன் அதை அறுக்கணும்னு. ஸோ அந்த கேள்விக்கு அல்லாவே புரிஞ்ச மாதிரி அதனுடைய பதிலும் வருது. ஸோ என்னென்னா, எதுக்கு அறுத்துருக்காங்க, இந்த மாதிரி யார் அந்த கொலையை செய்தது அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக அல்லாஹ் அதை செய்ய சொல்லியிருக்கான்.
இப்போ சொல்கிறான், அறுக்கப்பட்ட அந்த பசுவை, அந்த பசுவோட ஒரு பாகத்தை கொண்டு எந்த பாகம்னு நல்லா சொல்லலை. ஃபகுல்னல் ரிபூஹு, வாலா கையா காலா அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. எனவே கூறினோம், அத்ரிபூஹு அடியுங்கள், பிபஅசிஹா சிலதை கொண்டு, பிபஅசிஹா அப்படின்னா சிலதை கொண்டு, கதாலிக்க யுஹியில்லாஹுல் மௌத்தா, ஸோ இறந்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான், வயுரீக்கும் இன்னும் காண்பிக்கிறான் உங்களுக்கு, ஸோ ஆயாத்திஹி தன் அத்தாட்சிகளை. ஸோ இந்த இடத்துல ஆயாத்துனா என்னது? அத்தாட்சி. இது வரைக்கும் ஆயாத்திஹி இதெல்லாம் வந்து வசனம்னு பார்த்தோம். இப்போ பாருங்கள், அத்தாட்சின்னு வருது. ஸோ ஆயாத்திஹினா அத்தாட்சி. லஅல்லக்கும் தாக்கிலூன் நீங்கள் சிந்தித்து புரிவதற்காக. ஸோ அறுக்கப்பட்ட அந்த பசுவோட ஒரு பாகத்தை கொண்டு என்ன பண்ணுறாங்க? அந்த கொலை செய்யப்பட்டவனை அடிக்க சொல்கிறான் அல்லாஹ். ஸோ அப்போ இவ்வாறு அப்போது இந்த அடித்தப்போ அவன் எந்திரிக்கிறான். ஸோ அல்லாஹ் வந்து அவங்களுக்கு காண்பிக்கிறான், நீங்கள் இறந்து போனாலும் அல்லாஹ் நாடி நீங்கள் மீண்டும் உயிர்ப்பித்து எழுவீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஸோ நீங்கள் நல்ல அறிவு பெறும் பொருட்டு இந்த சான்றுகளை உங்களுக்கு காண்பிக்கிறான். அல்லாஹ் வந்து நீங்கள் நல்லறிவு பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சான்றுகளை உங்களுக்கு காண்பிக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம மனசில் பதிச்சுக்கோங்க. அல்லாஹு தாலா இதனுடைய தெளிவான விஷயங்களை உங்களை சிந்திக்க வச்சு உங்களுக்கு அதுக்கான விடைகளை உங்களுக்கு வரும்படி அவன் செய்வான். இன்ஷா அல்லாஹ் சிந்தியுங்கள். எந்த ஒரு இதுவுமே நம்ம வந்து சிந்திக்க தான் அதனுடைய 4 பக்க விரிவுரையுமே நமக்கு தெரியும், டிஸ்கிரிப்ஷனும் நமக்கு தெரியும். நல்லா சொல்கிறான் பாருங்கள், சிந்தித்து நல்லறிவு பெறணும். ஸோ இது ஒன்று. அடுத்த ஆயத்து பாருங்கள், சும்ம கசத் குலூபுக்கும் மிம்பஅதி ஜாலிக. சும்ம கசத் இறுகிவிட்டன, குலூபுக்கும் உங்கள் உள்ளங்கள், மிம்பஅதி ஜாலிக அதற்கு பின்னர், ஃபஹிய கல் ஹிஜாரத அவை எப்படி ஹிஜார் போல இறுகிருச்சான். ஹிஜார்னா கற்கள். அவ் அஷத்து இல்லை அதை விட கடினமாக, கல்லை விட கடினமாக இறுகிருச்சான். கஸ்வத்தன் இறுக்கத்தால், வ இன்ன மினல் ஹிஜாரத்தி இன்னும் நிச்சயமாக கற்களில், லமா திட்டமாக, யதஃபஜ்ஜரு பீரிடுகிறது, மின்ஹுல் அன்ஹார் அந்த கல்லில் நதிகள், அந்த கல்லை உடைச்சிட்டு நதி வருது இல்லையா, நதிகள் பீரிடுகிறது. வ இன்ன மின்ஹா இன்னும் நிச்சயமாக அவற்றில், லமா யஷ்ஷக்ககு திட்டமாக எது பிளக்கிறது, யஷ்கக்குனா பிளக்கிறது, ஃபயஹ்ருஜு வெளியேறுகிறது, மின்ஹுல் மா இன்னும் பிளந்து தண்ணி வெளியே வருதான், மானா தண்ணீர். வ இன்ன மின்ஹா லமா யஹ்பிது, லமா யஹ்பிது திட்டமாக விழுகிறது, மின் ஹஷ்யதி மின் ஹஷ்யத்தில்லாஹி அல்லாஹ்வுடைய பயத்தால், ஹஷ்யதி. வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், காஃபிலின்னா கவனமற்றவனாக. சரியா? ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம அதோட அர்த்தம் பார்த்து இது படிக்கும்போது சில இடங்களில் இது என்ன சொல்ல வருது அப்படின்னு நம்ம சிந்திக்க வைக்கிது. பட் அதோட
அர்த்தம் அந்த காஃபில்னா கவனம், கவனமற்றவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வேர்ட் பை வேர்டாக உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? காஃபிலின்னா கவனமற்றவன், தஅமலூன் செய்கிறீர்கள். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இத்தகைய சான்றுகளை நீங்கள் பார்த்த பின்னரும் கூட உங்கள் இதயங்கள் இறுகிருச்சு. இத்தனை சான்றுகள் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். ஸோ இத்தனை சான்றுகள் பார்த்த பிறகும் உங்கள் இதயங்கள் எப்படி ஆயிடுச்சு? இறுகிருச்சு. அப்போ அது இறுகுனது கற்களை போல் ஆகிருச்சு. ஏன் அதை விட இன்னும் கடினமாக ஆயிடுச்சு. ஏன்னா சில கற்களில் இருந்து கூட நீரூற்றுகள் பொங்கி எழுகின்றன. இதெல்லாம் நமக்கு தெரியுமா? கல்லிலிருந்து நீரூற்று வருதுன்னு. ஆனால் இன்றைக்கி சயின்ஸ் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணுது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஏன்னா படைத்தவன் அவன் தானே. உங்களை கல்லுக்கு கூட நான் ஒப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா கல்லுக்கு நடுவுலேருந்து நீரூற்றுலாம் பொங்கி வருது சில கல்லுங்கள்லேருந்து. ஆனால் உங்களுக்கு அந்தளவுக்கு கூட இரக்கம் இல்லை. ஸோ அந்தளவுக்கு கூட உங்கள் மனம் அந்த இது கிடையாது. அந்தளவுக்கு ரொம்ப இறுகிருச்சு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஸோ இன்னும் சில அல்லாஹ்வின் அச்சத்தால் நடுங்கி கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. ஸோ சில பாறைகள்லாம் ரீசனே இல்லாமல் கீழே விழும். நம்ம ஊட்டி, கொடைக்கானல் அந்த சைட்லாம் போனோம் அப்படின்னா சில டைமில் பாறை கீழே விழும். ஸோ அப்படி இருக்கிறதுனால ஸோ அந்த மாதிரி பாறைகள் அந்த பாறைகள்லேருந்து தண்ணி ஒலிச்சு ஓடுது. இல்லைன்னா சில இது அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய பயத்தினால, அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய, ஏன்னா அல்லாஹ் அங்கே ஆர்டர் போடுறான், நீ கீழே விழு அப்படின்மா, அது விழும். ஸோ இப்போ நம்மளை அல்லாஹ் சொல்கிறான், நீ தொழுவு அப்படிங்கிறான். சிலர் என்ன பண்ணுறோம், நான் ஏன் தொழுவணும் அப்படிங்கிறோம். ஆர்டரை ரெஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை. ஆனால் மற்ற விஷயங்கள் கற்கள் எல்லாம் கூட அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படின்ட்டு உடனே செஞ்சிடும். ஸோ இந்த அச்சத்தால் அப்படிங்கிறது அந்த ரெஸ்பெக்டு, வெறும் பயம் மட்டும் கிடையாது, சொன்னால் செய்யணும், ரெஸ்பெக்டு இதுவும் அடங்கும். ஸோ அந்த அந்த அச்சத்தால், அந்த ரெஸ்பெக்ட்னால் இது ஒன்று கீழே அல்லாஹ் சொல்கிற வேலைகளை அந்த பாறைகள்லாம் செய்யுது இல்லையா? ஸோ இதை அல்லாஹ் சுட்டி காமிக்கிறான். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற இழிச்செயல்கள் பற்றி அல்லாஹ் கவனமற்றவனாய் இல்லை. நீங்கள் செய்து கொண்டிருக்கிற இழிச்செயல்கள் பற்றி அல்லாஹ் கவனமற்றவனாய் இல்லை. ஸோ இது நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். ஸோ அல்லாஹ் தன்னுடைய வசனங்களில் இப்படி இந்த பக்கராவுடைய இதை நமக்கு எடுத்து சொல்லுறான். சரியா? ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கான செஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. உங்களுக்கு அதிகமான டவுட்ஸுகள் வரும், பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்கள். அதே சமயம் சிந்திக்க ஆரம்பிங்க, நீங்கள் தேடவும் ஆரம்பிங்க. அதுக்காக ரொம்ப தேடாதீங்க. ஓகேவா? சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?